வெற்றி என்ற இலக்கை 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு கிடைக்கிற நாளாக அமையும். ஆகவே மக்கள் சக்தியோடு அவர் முதலமைச்சராக வருவார். அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து விட முடியாது என்பதை வரலாறு படைக்கும். ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய எண்ணம் நிறைவேறுகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது. அதற்கு பொதுமக்களே மட்டுமல்ல, அத்தனை பேரும் அதற்கு தீர்ப்பளிக்க இருக்கிறார்கள். அந்த நல்லாணை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 2025 ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக